Hi friends, welcome to Kattapuriyan channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்டாட் டியூட்டோரியலில் சப்போர்ட் டிசைனிங் ஃபார் ஆர்சிசி அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆர்சி ஸ்ட்ரக்சரும் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரும் எப்படி சப்போர்ட் அசைன் பண்ணுறது, ஸோ எல்லாத்துக்கும் காமன் தான். ஸோ ஒரு சில சப்போர்ட் வந்து அந்த ப்ராக்டிக்கல் என்னென்ன பொருளில் அந்த ஸ்டீல் வேரியேஷன்ஸ் வரும். ஸோ அதை என்னென்ன பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம ஒரு ஸ்டாட் ஓப்பன் பண்ணி மாடலிங் மோடு, இந்த மாதிரி மாடலிங் மோடில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம செட்டப்பு ஜாமெட்ரிக் கிரியேஷன்ஸ் எல்லாமே வீடியோ பார்த்தாச்சு. ஜென்ரலில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஸ்பேஸ் சப்போர்ட் இந்த மாதிரிலாம் வரும். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அசைன் பண்ணுறதுலாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு. சப்போர்ட் கிரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிரியேஷன்ஸில் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் மெனு ஓப்பன் ஆகும். இதில் கிரியேட் ஒரு ஆப்ஷன் வரும். கிரியேட் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் மெனு வரும். இதில் வந்து ஃபவுண்டு இதெல்லாம் நம்ம எல்லா சப்போர்ட்டும் எல்லாமே இருக்கும். ஃபிக்ஸ்டு பின்னடு, ஃபிக்ஸ்டு பட்டு, என்ஃபோர்ஸ்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி இன்க்ளைண்ட் எல்லாமே இருக்கும். நம்ம இதில் ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சிசி ஃப்ரேமில் நம்ம ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணாமல் ஜஸ்ட்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் மட்டும் பண்ணால் தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைனா ஃபவுண்டேஷன் தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம அதில் பண்ணணும். ஸோ அப்போ நார்மல் ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபிக்ஸ்டு சப்போர்ட் யூஸ் பண்ணுவோம். முதல் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னா என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குன்றது ஆல்ரெடி தியரிட்டிக்கலாக படிச்சிருக்கோம். 3 மொமெண்ட் இருக்கும். அதாவது எம்எக்ஸ், அதாவது 3 டைமென்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். நான் இல்லைனா என்ன பண்ணுவோம்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், வெர்டிகல் ஃபோர்ஸ், ஒரு மொமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 3 டைமென்ஷனில் பார்த்தோம்னா எஃப்எக்ஸ், எஃப்ஐ, எஃப்ஐஜெட், எம்எக்ஸ், எம்ஒய், எம்இஜெட் இந்த மாதிரி வந்து அதாவது டிரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன் ரெண்டுமே அலோவ் பண்ணாது. ரெண்டுமே ஃபிக்ஸடாக இருக்கும். அதாவது டிரான்ஸ்லேஷன்ன்றது ரெண்டு மூவ்மெண்ட் இருக்காது. லேட்டர் மூவ்மெண்ட், ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இந்த மாதிரி இருக்காது. ஜாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்காது. அதே மாதிரி மூமெண்ட் வந்து ரொட்டேஷன் அலோவ் பண்ணாது. ஸோ அதனால் வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னு சொல்கிறோம். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க? ஆர்சிசி ஸ்டீலில் வந்து கீழே ஃபிக்ஸ்டு சப்போர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து பிண்டு சப்போர்ட் வந்து ரெசிஸ்ட் போத் வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் பட் நாட் அ மூமெண்ட். ஹரிசாண்டல் வெர்டிகல் அந்த டிரான்ஸ்லேஷன் இருக்காது, ரொட்டேஷன் அலோவ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பிண்டு சப்போர்ட்டு, ஒரு பாலம் இருக்கிற மாதிரி நல்லா பிண்டு சப்போர்ட்டு ரொட்டேஷன் அலோவ் பண்ணும், டிரான்ஸ்லேஷன் அலோவ் பண்ணாது. They will allow the structural member to rotate but not to translate in any directions. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டீலில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணோம்னா சப்போர்ட் கிரியேட் பண்ணுறது பிண்டு சப்போர்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபிக்ஸ்டு பட் அப்படின்றது என்னென்னா செல்ஃப் டிஃபைனேட்டிவ் சப்போர்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து எங்கே யூஸ் பண்ணலாம்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோம், ஏதாவது ஹிஞ்சை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதை போல் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரிலாம் பண்ணல நம்ம எஃப்எக்ஸ், எஃப்ஐ, எஃப்ஜெட் அந்த ரிலீஸ் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துட்டு அதுக்குரிய ஃபோர்ஸஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுத்து பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிக்ஸ்டு பட் கண்டிஷனில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ஃபோர்ஸ் வந்து சேம் திங் ஃபிக்ஸ்டு மாதிரி தான், அதனால் நான் காமிக்கலை. அதுக்கடுத்து என்ஃபோர்ஸ் பட் போயிருக்கேன். என்ஃபோர்ஸ் பட் எங்கே என்ன பண்ணலாம், நான் இதே மாதிரி ஹிஞ்சு ரிலீஸ் பண்ணி ஏதாவது ஒரு எஃப்எக்ஸை ரிலீஸ் பண்ணுறேன், எஃப்ஐ ரிலீஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி மொமெண்ட் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஹிஞ்சு கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து அந்த பார்சியல் ஹிஞ்செலாம் சொல்லுவோம்ல, அந்த மொமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிலினியஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம் வந்து ஒரு வைப்ரேட்டிங் மிஷினில் நம்ம ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் போடுறோம், வைப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே இருக்குது, ஃபவுண்டேஷன் மேலே இருக்குது அப்படின்றப்ப அந்த இடத்துல வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கேயோட வேல்யூ கிலோமீட்டர் பெர் மீட்டரில் எவ்வளோ வருன்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம வந்து அசைன் பண்ணி கொடுத்தோம்னா அது வந்து ஸ்ப்ரிங் சப்போர்ட்டில் வந்துடும். அது மல்டிலினியர் ஸ்ப்ரிங் சப்போர்ட்டு. இது மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணோம்னா ஒரு வைப்ரேட்டிங் சிஸ்டம், வைப்ரேட்டிங் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகுது, ஒரு மிஷினரி வைப்ரேட்டிங் மிஷின் வச்சுருக்கோம், அது கீழே ஃபவுண்டேஷன் பேட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து டைனமிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, மோட் ஷேப் டயக்ராம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்டிஃப்னஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அப்போ இதில் வந்து மல்டிலினியர் ஸ்ப்ரிங் இதெல்லாம் ஓகே. இதில் நம்ம நார்மலாக காமனாக வந்து ஃபிக்ஸ்டு பின்னாடி இது ரெண்டு அதிகமாக யூஸ் பண்ணுவோம், வேறு யூஸ் பண்ணுறதில்ல. நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எல்லாமே காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபூட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபூட்டிங்கிறது என்னென்னா நம்ம தனியாக ஃபூட்டிங் மட்டும் டிசைன் பண்ணணும், தனியாக எடுத்துக்கணும் அப்படின்னா இதில் பாருங்கள், செலக்ட் திஸ் ஆப்ஷன் டு டிஃபைன் ஸ்ப்ரிங் சப்போர்ட் ஃபார் அன் ஐசோலேட்டர் ஃபூட்டிங். ஸ்ப்ரிங் சப்போர்ட் மாதிரி தான் வரும், ஐசோலேட்டர் ஃபூட்டிங் தான் பண்ணுவோம். ஃபூட்டிங்கோட லென்த்து, வித்து, எலாஸ்டிக் மேட்டா, பிளேட் மேட்டா. இப்போ எலாஸ்டிக் மேட்டுன்றப்போ நம்ம பிளேட்டு கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ அப்போ அது என்ன கன்சிடர் கொடுத்துட்டு அப்புறம் டேரக்ஷன் எக்ஸ்ஒய் ஜெட்டில் இந்த எக்ஸ் ஒன்லி, ஒய் ஒன்லி இந்த மாதிரி கொடுக்கணும். சப்கிரேட் மாடல்ஸ் கொடுக்கணும், வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம ஃபவுண்டேஷன் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதுதான் சப்போர்ட் கிரியேஷன்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஜாரிட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு தான், ஃபிக்ஸ்டு பிரிண்ட் ரெண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் மற்றெல்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லை.
டென்ஷன் கம்ப்ரஷன் ஒன்லி ஸ்ப்ரிங்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் அந்த ஓவர் ஹேங்கிங் ஸ்ட்ரக்சரு பின்டு ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்க்ளைன் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி தான். இன்க்ளைன் ஷேப்பில் நம்ம ஏதாவது ஒரு கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும், ஜாயின் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து இது எல்லாமே அதே தான். நீங்கள் ஆனால் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ஃபிக்ஸ்டு அண்ட் பில்டு கண்டிஷன்ஸ் மட்டும் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ எல்லோரும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், ப்ளஸ் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கரெக்டாக புரியலாம்.